तव नाम भजनार्पणं गोपाङ्गरागार्द्र परिपूजनं चरणங்கள் रसरा. ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே மக்களே. நம்ம சபரிமலை ட்ரிப் சீரீஸில் இன்னைக்கு டே 3ல் நம்ம முதல்ல போனது குருவாயூருங்க. டே 2 சபரிமலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு சாமி கும்பிட்டோம் அப்படின்னு போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டே 3 நாங்கள் ஸ்ட்ரைட்டாக குருவாயூர் வந்து காலங்காத்தாலே நல்லா குளிச்சு முடிச்சுட்டு ஒரு 2-3 மணி இருக்கும். எப்படியாவது நீங்கள் சாமியை பார்த்துடலாம், கிருஷ்ணனை பார்த்துலான்னு போனால் அங்கே போனால் 4 மைலுக்கு கூட்டம் இருக்குது. வேறு வழி இல்லாமல் திருட்டுத்தனமாக எட்டி பார்த்துட்டு சாமியை. அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம்தான் ஆனக்கொட்டா. நம்ம இது வரைக்கும் ரோட்டில் போகிற யானை, கோயில் யானை, சினிமாவில் வர யானை, கும்கி யானை இந்த மாதிரி தாங்க பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஆனக்கொட்டாவில் இது யானைகளுக்கு மட்டுமே ஒரு பார்க் மாதிரிங்க. இங்கே எல்லா விதமான யானைகளும் இருக்கும். மதம் முடிச்ச யானையை மட்டும் தனியாக வச்சுருப்பாங்க. ஏன்னா இங்கே கூட்டத்தில் வச்சா நம்ம மிதிச்சே கொண்டுடும். நார்மலாக இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் யானையை யூஸ் பண்ணுறாங்க. பலவிதமான யானைகள் பார்த்தோங்க. சின்ன யானை, அப்பா யானை, அம்மா யானை, அதாவது ஆண் யானை, பெண் யானை, இந்த மாதிரி பலவிதமான யானைகளை பார்த்தோம். யானையில பலவிதம். இங்கே பாருங்கள், யானையை குளிக்க வைக்கிறாங்க. அதுக்கு நம்மள மாதிரி குளிக்க மாட்டோம்னு முரண் பண்ணிக்கிட்டு இருக்கு. சில யானைலாம் ரொம்ப ரகுடாகவே இருந்ததுங்க. அங்கே பக்கத்தில் போகிறதுக்கு பயந்தோம், எங்கே நம்மளை எட்டி மிதிச்சிடுமோ அப்படின்ட்டு. அது தகுந்த மாதிரியே எந்த யானை பக்கத்தையும் நம்மளை போகவில்லைங்க. அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் தொடாமல் வெட்ட நின்று ஃபோட்டோவோ கேமராவோ எடுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பத்திரமா பார்க்க வச்சாங்க. அதுவும் இந்த யானை இருக்கே, கும்கி படத்தில் வர அதே யானை மாதிரி இருக்குங்க. குடிக்க வைக்கிறதுல அவங்க போது படாத பாடுபட்டாங்க அந்த ஸ்டாஃப்ஸ்லாம், அதாவது பாகன்களெல்லாம். இந்த யானைக்கு என்ன சோகமோ யாரு மேலே கோவமோ தெரில, மண்ணள்ளி நாசமாக போகிற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் யானையை நாங்கள் தான் அடக்கணும் மாதிரி மாறி எல்லோரும் போஸ் கொடுத்தோங்க. அதுவும் நான் எடுக்கும்போது கரெக்டாக யானை தும்பிக்கையை தூக்கி எனக்கு அழகாக ஒரு போஸ் கொடுத்துச்சுங்க. நான் மட்டும் இல்லை, பின்னாடி 2 பேர் வந்தாங்க. இதுதான் நாங்கள் இருக்கிற ஒரு க்யூட் யானை, செல்ல யானை. இதுக்கு பேர் அம்முன்றாங்க. அதை எப்படி குளிக்க வைக்கிறாங்க பாசமானு பாருங்கள். இந்த யானை எந்த முரண்டு பொண்ணை பண்ணாமல் அழகாக சமத்தாக குளிச்சுதுங்க என்ன மாதிரி. நம்மளாம் பிடிவாதத்துக்கு ஒத்த காலை தாங்க நிற்கும். ஆனால் இந்த யானை 4 கால் இருக்கிறனால ஒரு காலை மட்டும் தூக்கிட்டு 3 காலில் மட்டும் தாங்க நிற்கிது. அதுக்கு என்ன பிடிவாதமோ என்னமோ தெரிலங்க. இந்த யானை கொஞ்சம் விவகாரமான யானையாக இருக்கும் போலங்க. என்ன இந்த யானை ஸ்பெஷல் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிச்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்கள் பார்ப்போம். அதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்டு சிப்ஸு வாங்கிட்டு சில ஆற்றுகளெல்லாம் குளித்தோம். அதெல்லாம் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. முடிச்சுட்டு மாசாணி அம்மன் கோயிலுக்கு போனோம். அதை முடிச்சுட்டு பழனி போனோங்க. பழனி போகிறதுக்குள்ளே நாங்கள் ஒரு டிஜே பார்ட்டியே நடத்திட்டோங்க. கடைசி நாள் அப்படின்றதுக்காக எல்லாருமே அவ்வளோ முருகன் நினச்சிக்கிட்டு போகிறதுனால ஒரு பக்தி வைப் மோடில் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டே போனோங்க. இன்னும்
Yeah.